الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب فلا تعقلون صدق الله مولانا العظيم وقال قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் சதகல்லாஹு மௌலானுல் அலீம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துக்களை நாம் அதனுடைய விளக்கங்களை தஃப்சீரை சஃபத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக தெளிவாக படித்து வருகிறோம். கிதாபுடைய ஆசிரியருடைய போங்கு, அவர் இந்த கிதாபில் பயன்படுத்திய முறை மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியதாக விளங்குவதற்கு எளிமையாகவும் இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆரம்பமாக அகராதி ஆயத்துகளுக்கு இடையில் உள்ள தொடர்பு, இறங்கியதன் காரணம், அதற்கு பின்பாக அதனுடைய தஃப்சீர் விளக்கம், அதற்கு பின்பு அதனுடைய பலாகத் இலக்கிய நயம், இறுதியாக அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன்கள், படிப்பினைகளை தெளிவாக சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துடைய பாடம் 50வது பாடம், ஆயத்து நம்பர் 44 48, அதாவது தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி என்று ஆரம்பமாகும் ஆயத்தை தொடர்ந்து வலாஹும் யுன்சரூன் என்ற ஆயத்து வரைக்கும் நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே நாம் ஆரம்பத்திலிருந்து அதனுடைய அகராதி பொருள், சபபு நுசுல், இறங்கிய காரணம், அதேபோல் இதற்கும் முந்தைய ஆயத்துக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதையெல்லாம் பார்த்து விட்டோம். அதல்லாமல் 2 தலைப்புகளை வைத்து நாம் 2 பாடங்களும் இதற்கு கீழே கொண்டு வந்திருந்தோம். அதாவது 2 ஆயத்துக்களை மையமாக வைத்து, முதலாவது தொழுகை, பொறுமை, தொழுகை, இறையச்சம், இறை சந்திப்பு என்பதாக ஒரு தலைப்பும், அடுத்ததாக அதாவது பரிந்துரை, பிணையம், உதவி எதுவும் பயன் தராத நாள் என்பதாக 2வது தலைப்பும் கொண்டு வந்து இந்த ஆயத்துகளின் விளக்கத்தை முடித்து விட்டோம். இதற்கு பின்பாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் என்ன தலைப்பு என்றால், பாடம் 50 வழக்கமாக நாம் பார்ப்பது போல் இலக்கிய நயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். 44 48வது ஆயத்துக்குள் வரக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் இங்கு காண இருக்கிறோம். குறிப்பாக தஅமுரூன என்ற வார்த்தையிலே வரும், அதேபோல் தன்சவுன அன்ஃபுஸக்கும் என்பதிலே கொண்டு வருவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களாக அதிலே இலக்கியங்களை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதை நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தின் மூலம் நாம் அந்த விஷயங்களை பார்ப்போம். வாங்க கிதாபுக்குள்ள போகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து, அல் பலாகா இலக்கியம் பார்க்க போறோம். அவ்வலன், முதலாவது அத்தமுரூன், அத்தமுரூன் அன்னாஸ பில் பிர்ரி وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون என்ற ஆயத் ஆரம்பமாகிறது. தஅமுரூன் என்பதில் இஸ்திஃபாம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் ஏவுகிறீர்களா. அப்போ இஸ்திஃபாம் இங்கே இஸ்திஃபாமாக கொண்டுவரப்பட்டிருக்கு, கேள்வி வாக்கியம். خرج عن حقيقته إلى معنى التوبيخ والتقرير. இஸ்திஃபாம்னா என்ன? கேள்வி வாக்கியமாக இருக்கும். கேள்வி வாக்கியம்னா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஒரு பதிலை எதிர்பார்ப்பாங்க, கேள்விக்கு பதில் சொல்றது. ஆனா இங்க இஸ்திஃபாம் இவர்களுக்கு சொல்லப்படுற இஸ்திஃபாம் இருக்குது, ஹரஜ வெளியாகி விட்டது, அன் ஹகீகத்திஹி அதனுடைய ஹக்கீக்கத்தை விட்டும், அதனுடைய யதார்த்தத்தை அசலை விட்டும் வெளியேறி விட்டது. இலா மானா, அப்ப இந்த இடத்துல மானல் இஸ்திஃபாம் கிடையாது, இஸ்திஃபாமுடைய மானா விட்டு அதனுடைய ஹக்கீக்கத்தை விட்டு வெளியாயிடுச்சு. இலா மானா மற்றொரு மானாவின் பக்கம் அத்தௌபீஹ், இலாமான தௌபீஹி ஒத்தக்ரீஇ அதாவது கண்டிப்பு, இன்னும் அவர்களுக்கு எச்சரிக்கையின் பக்கமும், ஒத்தக்ரீனா என்னது, அதற்றது, ஏன்னா கண்டிக்கிறது, அதற்றதுன்னா தக்ரீங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்ல காதில் போய் எனது உள்ள விழுற மாதிரி, அதட்டும் வண்ணமாக, எச்சரிக்கும் வண்ணமாக, கண்டிக்கும் பொருளின் பக்கம் இது மாறிவிட்டது. அங்கிருந்து வெளியாகி எனது இஸ்திஃபாம்லேருந்து வெளியாகி கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, எச்சரிக்கிறது, இதன் பக்கம் அந்த வார்த்தை என்னது, அந்த இஸ்திஃபாமாக சென்று விட்டது.
இது அந்த மாதிரி சென்றுச்சு. தானியன் இரண்டாவதாக அத்தா பில் முலாரிஐ. அப்போ அத்த முரூன் என்பதாக அமர முரு த முரு த முரூன் த முரு த முரானி த முரூன, அதாவது பன்மையாக புழங்கப்பட்டிருக்கு, முதாரியாக புழங்கப்பட்டிருக்கு. த முரூன் என்பது முதாரியாக, அத்தல் முதாரி, அத்தாபில் முதாரினா முதாரியான ஒரு சீகாவை கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒயின் கான கது ஒகா தாலிக்க மின்ஹும் லியன்ன சீகத்தல் முதாரிஐ துஃபீது தஜத்துத வல் ஹுதூச. இப்போ கேட்குறோம், என்ன கேட்குறான்ல, முரு நீங்கள் ஏவுகிறீர்களா? அப்போ ஏவிட்டு இருக்காங்க, அந்த செயலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த செயலை அவர்கள் செய்திருந்தாலும், அவர்கள்ட்ட அது போன்ற விஷயங்கள் நிகழ்ந்திருந்தாலும், இந்த முதாரியுடைய வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு விஷயத்தை விளக்க விரும்புகிறான், விளக்க நாடுகின்றான். அது ஒரு முறை மட்டுமல்ல, அப்படியே மீண்டும் 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 புதிதாகவும் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வயின்கான கது ஒக்கா தாலிக்க, அந்த அம்ருபில் மாரூஃப், அதாவது நலவை கொண்டு ஏவுறதுங்கிற செயல் அவர்களிடம் இருக்கிறது. வயின்கான கதுவாக்கா, அது நிகழ்ந்து விட்டிருந்தாலும், தாலிக்கு அந்த விஷயம் மின்ஹும், அவரிடமிருந்து அது நிகழ்ந்திருந்தாலும், என்ன சீகத்தில் முதாரியை முருன என்று முதாரியுடைய சீகாவை கொண்டு வருவது, முதாரியுடைய சீகாவை பயன்படுத்துவது, துஃபீது தஜத்துத, புதுமையை பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதுமைனா புதுமைனா என்னது? புதுமைனா அப்போ செய்கிறாங்க, திரும்ப செய்கிறாங்க, இன்னும் என்னது செஞ்சு கொண்டு இருக்காங்க. உள்ள ஹதூஸ், திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. புதுமை, அதாவது ஒவ்வொரு தடவையும் நிகழ்ந்து கொண்டு இருக்குது, அதே மாதிரி தொடராக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அப்படி அன்ன துஃபீத், இந்த முதாரியான வார்த்தையை கொண்டு வந்தது. துஃபீது தஜத்துத வல் ஹதூச, தஜத்துதையும் ஹதூஸையும் நமக்கு உணர்த்துகிறது. அப்பர் அன் தர்கி ஃபஅலிஹிம் பின் நிஸ்யான். அப்பர இன்னும் என்னது நமக்கு சொல்லியிருக்கின்றது, தாபீராக்கிறது, அதாவது இபாரத் கொண்டு வந்திருக்கின்றது. அன் தர்கி ஃபஅலிஹிம், அவர்களுடைய செயல்களை விடுவதை. அவங்க எதை ஏவுறாங்களோ, எந்த விஷயத்தை சொல்லி மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்களோ, எந்த விஷயத்தை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஏவி செய்யும்படி கட்டளையிடுகின்றார்களோ, அந்த விஷயத்தை இவங்க விடுறாங்க, இவங்க விடுறாங்க. விடுறது என்ன சொல்றது? தர்க்குன்னு சொல்றது, தர்க்கி ஃபேலை விடுறது. ஆனால் அந்த இடத்துல அந்த தர்க்கி ஃபேலையும் அவளுடைய செயல்களை விடக்கூடிய அந்த 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 விஷயத்த எப்படி தாபீர் செஞ்சிருக்கு, அது எவ்வாறு இபாரத் அமைச்சிருக்காங்க? பின் நிஸ்யான், மறதியை கொண்டு இங்கு தாபீர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ உப்பிரன்னு சொல்லலாம், உப்பிர இல்லைன்னா அத்தாபில் முதாரின்னு சொன்னா என்னது? அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றான் முதாரியை வச்சு, முருணுங்கிற மாதிரி. அப்பர அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அந்த இடத்துல புழங்கி இருக்கின்றான். அன் தர்கி ஃபஅலிஹிம், அவர்களுடைய செயல்கள் விடக்கூடிய விஷயத்தை எந்த இபாரத்தில் புழங்கியிருக்கின்றான்? பின் நிஸ்யான். நிஸ்யான் என்ற வார்த்தையின் மூலமாக, மறதி என்ற சொல்லின் மூலமாக அங்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன செய்யலாம்? விளக்கம் சொல்கிறான். எப்படி வருது? தஅமுரூன பில் மஅரூஃபி தஅமுரூன பில் தஅமுரூன الناس بالبر وتنسون أنفسكم. அப்பர அன் தர்கி ஃபிஅலிஹிம் பின்னிஸ்யான். அந்த இடத்துல அவங்க அந்த செயலை விடுறதை நிஸ்யானை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? தாபீர் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அப்படி கொண்டு வந்திருக்கான், அந்த இபாரத்தை கொண்டு வந்திருக்கின்றான். அல்லது குர்ஆன் பேசுகிறது இப்படி சொல்லலாம். தன்சவுன அன்ஃபுசக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், உங்களை நீங்க மறந்துட்டீங்க. முபாலகத்தன் ஃபித் தர்கி, அதாவது இந்த இடத்துல தன்சவுன அன்ஃபுசக்கும் முபாலகத்துன் ஃபித் தர்கி ஃபகஅன்னஹு லா யஜ்ரி லஹும் அலா பாலின். முபாலகத்துன் ஃபித் தர்கி, இந்த இடத்துல விடக்கூடிய விஷயத்துல அவங்க விடுறதுல முபாலகா பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. தர்க்குங்கிற விஷயத்துல முபாலகா, தர்க்குங்கிறது விடுறது, விடுறதை மட்டும் இல்லை, விடுறதையும் தாண்டி உள்ளதான் மறக்கிறது, விடுறதையும் தாண்டி உள்ளதுதான் மறக்கிறது. நான் செய்யலையா அப்படிங்கிறது ஒன்றுக்கு மறதி, அதாவது ஒருத்தன் செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யாம இருக்கிறது. ஆனா மறந்துட்டியா அப்படின்னா என்னது? இன்னும் தாண்டிட்டேன். முபாலகத்துன் ஃபித் தர்கி, தர்க்கில என்னது? முபாலகா, அதாவது மிஞ்சி போயிட்டது, மித மிஞ்சி போனதுக்கு சொல்றது. ஃபகஅன்னஹு லா யஜ்ரி லஹும் அலா பாலின், ஃபகஅன்னஹு லா யஜ்ரி லஹும் அலா பாலின், அதாவது அவங்களுடைய சிந்தனையில இதை பற்றி விஷயங்கள் வரவே இல்லை, ஓடவே இல்லை என்பது போன்று என்னது? தர்க்கில் முபாலகா செய்தார். அப்போ இந்த இடத்துல முபாலகத்துன் ஃபித் தர்கி, விடக்கூடிய விஷயத்தில் அவங்க அந்த செயலை விடுறாங்க. அந்த விடுறது எப்படி சொல்லப்படுது? ரொம்ப, அதாவது மிகைப்படுத்தி என்ன செய்யப்படுது? மறந்துட்டீங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த விஷயத்த சொல்றான்.
தன்சவுன் அன்ஃபுசக்கும். எந்த அளவுக்குன்னா ஃபக்கன்னஹு லா யஜ்ரி லஹும் அலா பாலின், ஃபக்கன்னஹு லா யஜ்ரி வராதவே போல, சிந்தனையிலே வரல, லஹும் அவர்களுக்கு, அலா பாலின் அவர்களுடைய சிந்தனையிலே அந்த விஷயம் வராதது போல, ஞாபகமே இல்லாதது போல என்ன செய்யப்படுது, மிகைப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்லப்படுது. தன்சவுன் அன்ஃபுசக்கும்ங்கிற போல. அல்லகஹு பில் அன்ஃபுசி, சரி தன்சவுனஹு என்பதாக சொல்லலாம், அது நீங்க மறந்துட்டீங்க என்பதாக, அன்ஃபுசக்கும் என்பதாக சொல்றோம். அப்ப அல்லகஹு இந்த இடத்துல அதை என்ன செஞ்சிருக்காங்க, அல்லகஹு அதை தொடர்புபடுத்தியிருக்கிறார் பில் அன்ஃபுஸ், அதாவது அந்த தருக்க, அந்த விடக்கூடிய அந்த செயலை எதை கொண்டு செயல்படுத்தி தொடர்படுத்தி, ஓ அல்லகஹு பில் அன்ஃபுசி, அப்ப அந்த தருக்கை, அந்த விடுற விஷயத்தை தொடர்பு படுத்திருக்காங்க, அந்த செயலை தொடர்பு செய்யறாங்க, தொடர்புபடுத்தியுள்ளார்கள் பில் அன்ஃபுஸ், அன்ஃபுஸை கொண்டு, நஃப்ஸோட தொடர்புபடுத்திருக்காங்க, ஆத்மாவோட. தௌகீதனில் முபாலகத்தி ஃபில் கஃப்லத்தில் முஃபர்ரித்தத்தி, அதாவது எந்த அளவுக்கு சொன்னா இதுல வந்து தௌகீதனில் முபாலகத்தி ஃபில் கஃப்லத்தில் முஃபர்ரத்தத்தி, அதாவது வரம்பு மீறி அவங்களுடைய அந்த பொடுபோக்கினுடைய விஷயத்தை மிகைப்படுத்தி காண்பிப்பதை அழுத்தம் கொடுப்பதற்காக, வலியுறுத்துவதற்காக வேண்டி, அதாவது வலியுறுத்தி மிகைப்படுத்துறதே கூட என்னது, அதை அழுத்தமாக வலியுறுத்தி சொல்வதற்காக வேண்டி இந்த இடத்துல அன்ஃபுசக்கும் என்ற வார்த்தையை புழங்கியிருக்கிறார்கள். அன்ஃபுசக்குங்கிற வார்த்தையை என்ன செஞ்சிருக்காங்க, அல்லா தலா துறவுப்படுத்திருக்கான். அல்லா கஹூபில் அன்ஃபுஸ், அன்ஃபுஸோடு என்ன செஞ்சிருக்காங்க, அதை துறவுப்படுத்தி இருக்கிறான். ஏன்னா தௌகீதன், அதாவது ஒரு அழுத்தத்திற்காக, வலியுறுத்தலுக்காக, முபாலகத்தி மிகைப்படுத்துதல, பில் கஃப்லத்தில் முஃப்ரத்தின வரம்பு மீறிய அவளுடைய பொடுபோக்குத்தனத்திலே, அவளுடைய வரம்பு மீறிய பொடுபோக்குத்தனத்தை மிகைப்படுத்தி அழுத்தம் கொடுத்து காண்பிப்பதற்காக வேண்டி அன்ஃபுஸ் என்ற வார்த்தையை புழங்கப்பட்டிருக்கிறது. அன்ஃபுஸ் என்ற வார்த்தையை கொண்டு அந்த செயல்களை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த செயலை அல்லாஹ் தொடர்புபடுத்தியிருக்கிறான். தன்சவுன அன்ஃபுசக்கும் என்பதாக. இந்த இடத்துல வலா ولا يخفى ما في الجملة الحالية وأنتم تتلون الكتاب من التبكيت والتقريع والتوبيخ. அபு வலா யுஹ்வா மறைக்கப்படாது, மாஃபில் ஜும்லத்தில் ஹாலியா, இங்கே ஹாலான இந்த ஜும்லா ஹாலியால உள்ள விஷயம், ஜும்லா ஹாலியால எந்த ஒன்று இருக்கின்றதோ அது மறைக்கப்படாது. எனது வான்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குரானை, நீங்கள் கிதாபை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையிலே, இந்த இடத்துல நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே, குரான் கிடையாது இந்த இடத்துல, தௌராத் அவங்களுடைய முந்தைய வேதங்கள், அதாவது நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே என்ன செய்றீங்க, நீங்க அவ்வாறு செய்கின்றீர்கள், ஏவிக்கொண்டு உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்கள். அப்போ இந்த ஜும்லா ஹாலியா, வான்டும் தத்துல் கிதாபுங்கிறது ஜும்லா ஹாலியாவா இருக்குது. அப்போ வலா யுஹ்ஃபா மாஃபில் ஜும்லத்தில் ஹாலியத்தி, அதாவது இந்த ஜும்லா ஹாலியால எந்த ஒன்று இருக்கிறதோ அது மறைக்கப்படாது. எனது வான்டும் தத்லூனல் கிதாப் من التبكيت والتقريع والتوبيخ، அதாவது ولا يخفى ما في الجملة الحالية، ஜும்லா ஹாலியால எந்த ஒன்று இருக்கின்றது மறைக்கப்படாது. தன்சவுன அன்ஃபுசக்கும், அதாவது நீங்கள் உங்களை மறந்த நிலையில, உங்களை நீங்கள் மறந்த நிலையிலே என்ன செய்றீங்க, அடுத்தவங்களை ஏவி கொண்டிருக்கின்ற, மக்களை நன்மை கொண்டு ஏவி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல ஜும்லா ஹாலியாவும் இருக்குது. வான்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குரானை ஓதிய நிலையில, மினத்தபிக்கீத் இந்த இடத்துல சொல்லப்படுது, மினத்தபிக்கீத் அவர்களை அந்த வருத்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி. ஏற்கனவே மலக்மால் விஷயம் இந்த தப்கீத்துங்கிற வார்த்தை வந்துச்சு, அதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, ஏடா கூடமா செய்தாலோ பேசினாலோ முன்னாடி இருக்கக்கூடியவர் என்ன செய்யறது, அந்த வருத்தத்தை தெரிவிக்க வைக்கிறதுக்காக வேண்டி, அல்லது அழுகையை உண்டாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறது, இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துது. அப்போ மினத்தபிக்கீத் வான்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு இவ்வாறு செய்கின்றீர்கள். அப்போ தப்கீத் அழுகையை வர வைப்பது, ஒத்தக்ரீனம் அவங்களுடைய காதுகளிலே தட்டுவது, அதாவது கண்டனை கண்டிப்பது, ஒத்தௌபீஹ் எச்சரிக்கை செய்வது, இதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் என்ன செய்யப்படுது, புழங்கப்படுது. இந்த இடத்துல முபாலகாக்காக வேண்டி சொல்லப்படுது. முபாலகாவை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். முபாலகாவுடைய விஷயத்துல சொல்லும்போது முபாலகாங்கிறது பல வகைக்காக வேண்டி புழங்கப்படுது. முபாலகாங்கிறது பொதுவாக ஒரு வார்த்தையில முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னது, அந்த விஷயத்தை தெளிவாக்குறதுக்காக, அந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்த வைக்கிறதுக்காக, அந்த விஷயத்தை மூழ்கச் செய்வதற்காக வேண்டி, அல்லது அந்த விஷயத்துல என்ன செய்யணும், அவங்க அவளை அந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்துக்காக தான் எனது முபாலகா அதாவது மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி சொல்றதுக்கு அதான் மெயின் காரணமா இருக்கும். அந்த அடிப்படையில் மிகைப்படுத்தி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. முபாலகாவுடைய வகையை பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முபாலகாக்குன்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்குது. ஏற்கனவே முபாலகாவுடைய வகை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது முபாலகாங்கிறது ஒன்று என்னதுன்னா குலுவுக்காக சொல்லுவாங்க, மிகைப்படுத்தி சொல்றதுக்காக குலுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையா பார்த்தோம்னு சொன்னா முபாலகா வந்து
பொதுவா அதாவது ஒரு விஷயத்துல உள்ளதை இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்றதுக்காக தான் என்ன செய்யப்படுது, இந்த முபாலகாவுடைய விஷயம் புழங்கப்படுது. முதல்ல எத்தி வைப்பதற்காக புழங்குவாங்க. முபாலகால தப்லீக் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த அவருக்கு எத்தி வைக்கணும், அதுக்காக வேண்டி என்ன செய்யப்படும், அந்த விஷயத்தை எத்தி வைக்கிறதுக்காக அவர் வரைக்கும் கொண்டு செல்றதுக்காக என்ன செய்யப்படும், இந்த இடத்துல என்ன முபாலகாவை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இக்ராக், மூழ்கடிக்க, அதாவது அந்த விஷயத்துல அவங்க அப்படியே என்னது மூழ்கடிக்கிறதுக்காக வேண்டிய காதுல் பர்க் யஹ்தஃபு அபுசாரஹும் என்று சொல்றது, அதாவது யகாதுல் பர்கு யஹ்தஃபு அபுசாரஹும், இந்த இடத்துல அதுக்குரிய உதாரணம், அதாவது அவங்களுடைய பார்வைகளை பறிக்கு நெருங்கி விட்டது, நெருங்கிடுச்சு. இக்ராக் உள்ள மூணாவது குலு, மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி யகாது ஜைத்துஹா யுதியு வலவுலம் தம்சஸ் ஹுனாருன். அப்போ இந்த இடத்துல ரொம்ப மிகைப்படுத்துது, இந்த எண்ணெய் தொலாட்டா கூட அது ஒளிர் விட்டு எரியக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி குலுவுக்காக வேண்டி, இந்த மிகைப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படுது. அடுத்ததாக இஸ்திஹாரா, அதாவது ரெண்டு முடியவே முடியாத விஷயத்துக்கு சொல்லுது. சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, அதை வந்து யோசிக்க முடியாது, அதை வந்து என்ன செய்ய முடியாது, அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு இதான ஒன்றும் ஒன்றும் முரண்பாடான எதிரான வஸ்துக்களுக்கு என்ன செய்யப்படுறது, அந்த இடத்த வந்து புழங்குறதுக்கு இஸ்திஹாலா முபாலகாம்பாங்க. அதே மாதிரி தஃப்ரீத், அதாவது மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி புழங்கப்படுறது. அதாவது மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் பீஹா மிஸ்பாஹ், அப்போ கமிஷ்காத் இந்த இடத்துல மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி. அடுத்ததாக மும்தனி ஈகால் மும்தனி, அதாவது நிகழ்வதை தடுப்பதற்காக வேண்டி. அடுத்து அதே மாதிரி ஜுஸ்இ ஹஸ்ருல் ஜுஸ்இ, ஒரு விஷயத்தின் மீது அப்படியே சுருக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி சொல்லுவாங்க இக்திசாத், நடுநிலைமைக்காக வேண்டி. நடுநிலைமைக்காக என்ன செய்யப்படும், முபாலகா செய்யப்படும். அல்லதீன பில் கைபி யகீமுன ஸலாத்த. இப்படி முபாலகா பல வகைக்காக வேண்டி என்ன செய்யப்படும், புழங்கப்படுது. இந்த இடத்துல என்ன செய்யப்படுது, அழுத்தத்துக்காக வேண்டி தௌக்கீத், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த உணர வைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யப்படுது, அடுத்த இகலாக, அதாவது அதில் வந்து என்ன செய்யறது, அவங்கள மூழ்கடிக்கிறதுக்காக அந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனத்தை திருப்பணும், இந்த விஷயத்துல இவங்க உணரணுங்கிறதுக்காக வேண்டி முபாலகா செய்யப்பட்டிருக்கு. சாதான் தபுக்கீத்து தக்ரிய தௌபீக்காக. அடுத்து சாலிசன் மூன்றாவது விஷயம், அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் ஹுவ மின் பாபி அத்ஃபில் ஹாசி அலல் ஆம் லி பயானில் கமால். அதாவது அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தையில ஹுவ மின் பாபி, இது எந்த வகையை சார்ந்தா இருக்கு, அத்ஃபில் ஹாஸ், ஹாஸ் என்ன செய்யறது, ஹாஸை அத்துப் செய்வது அல் ஆம், அதாவது ஆமின் மீது ஹாஸ் அத்துப் செய்வது லி பயானில் கமால், அதாவது முழுமையான விஷயத்தை விளக்குவதற்காக வேண்டி தெளிவுபடுத்துவதற்காக என்ன செய்யறது, ஹாஸ் குறிப்பான விஷயத்தை ஆமின் மீது பொதுவான விஷயத்தின் மீது அத்துப் செய்யறது. உதாரணம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேலே மேலேருந்து சொல்லிட்டே வந்தாங்க, அவங்களுடைய நியாமத்துகளை ஒன்று ஒன்றா சொன்னாங்க. யாபனி இஸ்ராயில் அதுக்கும் நியமத்து, உங்களுக்கு நியாமத்துகளை கொடுத்தங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்துட்டு அன்னி ஃபல்லத்துக்கும் அல் ஆலமீன் யா பனி இஸ்ராயி லத்குரு நியமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்கள் மீது செஞ்ச நியாமத்தில் நினைச்சு பாருங்க. அப்போ அது நிறைய நியாமத்துகள் இருக்கு. அன்னி ஃபல்லத்துக்கும் அலல் ஆலமீன், அப்போ அதில் வந்து என்ன செய்யுங்க, அப்போ நான் வந்து உலகத்தார்களில் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், சிறப்புப்படுத்தி இருக்கின்றேன், உங்களை என்ன செஞ்சிருக்கேன், சிறப்பித்திருக்கின்றேன், கண்ணியப்படுத்தியிருக்கின்றேன் என்று சொல்றது. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, எதுக்காக வேண்டி இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முக்கியத்துவத்தை காமிக்கிறது, முன்னாடி உள்ள அந்த ஹாஸான விஷயத்த அதனுடைய கவனத்தை முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்காக என்ன செய்யப்படும், இதை வந்து என்ன செய்யறது, ஹாஸ் பண்ணி, அதாவது அத்துஃபில் ஆம், ஹாஸ் என்ன செய்யறது, ஆமின் மீது என்ன செய்யறது, அத்துஃப் செய்யறது. இது ஆம் அன்னி ஃபல்லத்துக்கு மல்ல ஆலமின்ங்கிறது ஆம், முன்னாடி சொன்ன விஷயம் இருக்குது ஹாஸ், யாபனி இஸ்ராயில் அதுக்கு ஒரு நியாமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும். அப்போ அந்த விஷயத்தின் பக்கம் இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும், கவனத்தை திருக்கணுங்கிற கையத்திமாமன் மிகி கசீரல் ஃபில், அதாவது அவங்களுக்கு அதில் முக்கியத்துவம் ஏற்படணும். இது அந்த என்ன நியாமத்துங்கிறதன் பக்கம் இவங்களுடைய கவனம் திரும்பணும், அதன் பக்கம் என்ன செய்யணும், இவங்க கவனத்தை செலுத்தணுங்கிறக்காக என்ன செய்யப்படுது, இங்கே அத்துஃபின் மீது அத்துஃப் பண்ணப்பட்டிருக்கு, ஆமின் மீதே என்ன செஞ்சாங்க, திரும்ப அத்துஃப். இது குரான்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உதாரணங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். உதாரணமாக குரான்ல அல்லாஹ் மன்கான அதுவல் இல்லாஹி வ மலாயிகத்திஹி ஒரு ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃபைன்னல்லாஹ் அதுவலில் காஃபிரின் என்பதாக சொல்கிறான். அப்போ என்ன மன்கான அதுவல் இல்லாஹி, இதை விட வேணும் அங்கே வந்து விளங்குறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்குமேனு அந்த ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லிட்டு போகிறோம். மன்கான யார் வந்து விரோதியாக இருக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கும் இன்னும் மலக்குமார்களுக்கும் இன்னும் ரசூல்மார்களுக்கும் என்று சொல்லிட்டான். இப்போ இதில் மலக்குமார்கள் சொன்னோடனே எல்லா மலக்குமார்களும் வந்துடுவாங்க. திரும்ப ஓ ஜிப்ரீல ஓ மீகால என்பதாக சொல்கிறான். ஃபைன்னல்லாஹ அதுவுலில் காஃபிரின். அப்போ இந்த திரும்ப என்ன செய்யலாம், ஜிப்ரீல் இஸ்லாத்தையும் மீகால் இஸ்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஏன் ஜிப்ரீல் இஸ்லாத்தையும் மீகால் இஸ்லாத்தையும், அதாவது
இந்த உமூமா பார்த்தோம் மலக்குமாருடைய இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் யார் வந்துருவாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. ஏன் அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லப்படுதுன்னா, யகூதிகள் வந்து அவங்க மேல அதிகமான விரோதங்களை காமிக்கிறதுனால அவங்களுடைய பெயரை தனியாக சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி மீகா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லப்படுதுன்னா, அவங்க வந்து ரிஸ்குடைய மலக்கு, அதாவது என்னது, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ரிஸ்குடைய மலக்கு. அவர்களை வந்து என்ன செய்யாதீங்க, அவங்களையும் நீங்க என்ன செய்யாதீங்க, பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று தெரிவிக்கிறதற்காக வேண்டி எப்படி வந்து இவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹயாத், அதாவது வஹ்யுடைய மலக்கும், அதே மாதிரி அவங்க ரிஸ்க்குரிய மலக்கு. அதே மாதிரி இன்னும் பல இடங்கள்ல வருது, பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லு ஷஹ்ரு ரமதான் அல்லது, அது மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இன்னமா, அதாவது எஸ் அலூனக அனில் அஹில்லா வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர், கைர் என்று சொல்லிட்டோம். வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். இந்த இடத்துல கைர் என்று சொல்வதை கொண்டு என்ன வந்துருச்சு, உள்ள எல்லா நலவுகளும் வந்துருச்சு. அதுக்குள்ளதான் அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர்லாம் அடங்கும். ஆனா அப்படி இருந்து என்ன செய்யப்படுது, கைருன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம திரும்ப என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வல் தக்கும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர்ன்னு சொல்றான். ஏன் அந்த விஷயத்தின் கைரின் பக்கம் கவனம் திரும்பணும், அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கணுங்கிறக்க, அந்த முக்கியத்துவத்துக்காக என்ன செய்யறான், இந்த இடத்துல ஆமின் மீது ஹாஸ அத்துஃபாக்குறான். ஹைருங்கிற அந்த ஆம என்ன செய்யறான், ஹாஸ், எந்தடைய ஹாஸ், அதாவது ஹைருங்கிற வந்து ஒரு ஆமான விஷயம், அதன் மீது எதை ஹாஸ, ஹாஸ அத்துஃபாக்கு எதை, யஅமுரூன பில் மஅரூஃப், அம்ரு பில் மஅரூஃப் நஹ்யல் முன்கர்ங்கிற நலவுகள் என்ன செய்யறது, ஹாஸ் ஆக்குறது. அதே மாதிரி இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, அதாவது அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்களை உங்களை என்ன செஞ்சிருக்கேன், சிறப்புப்படுத்தி காமிச்சிருக்கேங்கிறது வந்து என்ன செய்யறான். முதல்ல உத்குரு நியாமத்தி எல்லாத்தி யாயுகள் யா யா பனி இஸ்ராயில் அதுக்குரு நியாமத்தி எல்லாத்தி அன்அம்து அலைக்கும் என்று பொதுவா சொல்லிட்டான். அன்அம்து அலைக்கும் என்பதாக பொதுவா சொல்லிட்டான். அப்போ அங்க பொதுவா சொன்னதுக்கு பிறகு இந்த இடத்துல வன்னி ஃபல்லல்துக்கு மலல் ஆலமீன், உலகத்தார்களில் உங்களை சிறப்புப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹாஸா சொல்றானே, இந்த ஹாஸ் எங்க மீது, முன்னாடி உள்ள பொதுவின் மீது என்ன செய்யறது, அத்துஃப் செய்யறது. பொதுவின் மீது அத்துஃப் செய்து சொல்றது ஏன், அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி அத்துஃப் பண்ணி இங்க சொல்லலாம். இது போன்ற குரான்ல பல ஆதார ஆயத்துகள் இதுக்கு இருக்குது. இதனுடைய விஷயங்கள்ல குரான்ல பல ஆதாரங்கள், பல ஆயத்துகள் இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, அதான் சொல்றாங்க ஹுவ மின் பாபி ஆத்ஃபில் ஹாஸி அலல் ஆம், ஆமின் மீது ஹாஸை அத்துஃப் செய்வது, ஆமான விஷயத்தின் மீது ஹாஸான குறிப்பான விஷயத்தை அத்துஃப் செய்து சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஏன் லி பயானில் கமால், பரிபூர்ணத்தனத்தை விளக்குவதற்காக வேண்டி, முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி. லிஅன்ன நிஅமத்த, நிச்சயமா நியாமத் இருக்குது, இன்தர்ஜ தஹ்துஹா அத்தஃசீலுல் மத்கூர், இந்த நியாமத்துகள் இருக்குது, நியாமத்துக்கு கீழே தான் என்ன செய்யும், அடங்கும். அப்போ லி பயானில் கமாலி لأن النعمة إن درجة لأن النعمة إن درجة تحتها التفضيل المذكور. لأن النعمة நியாமத் இருக்கிறது, இன் தரஜ தஹ்தஹா, அதற்கு கீழாகத்தான் நுழையும், அத்தஃசீலுல் மத்கூர், அதற்குள்ளதான் நுழையது, அந்த மேற்கூறப்பட்ட தஃசீல் சிறப்பு என்பது அந்த நியாமத்துக்குள்ளதான் நுழையும். இப்போ அந்த அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், தஃசீல் ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் இருக்குது, அந்த தஃசீல் அந்த சிறப்பு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த சிறப்பு செய்ததுங்கிறது விழும், வந்து சிறப்பு செய்ததுங்கிறது விழும் எப்போ, தஹ்தஹா, அந்த அதுக்குள்ளதான், அந்த நியாமத்துக்குள்ளதான் இந்த சிறப்பு படுத்துறதுங்கிறதும் வருது. அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் சொல்லி மேற்கூறப்பட்ட அந்த சிறப்பு செய்தல் விஷயம் இருக்குது, அதுவும் எதற்குள்ளதான் நுழையும், அந்த நியாமத்திற்குள்ளதான். இந்த தரஜ தஹ்தஹானா அந்த நியாமத்திற்குள்ளதான் இந்த விதும், இந்த விஷயமும் நுழையும். அப்போ பல நியாமத்துகளுக்குள்ள இது ஒரு நியாமத்து, அப்போ நியாமத்துக்குள்ளதான் இது நுழையும். பலம்மா கால உதுக்குரு நியாமத்தி என்று சொல்லிட்டான், என்னுடைய நியாமத்தை நினைத்து பாருங்கள். அம்ம ஜமீ அந்நியாம், அம்ம ஜமீ உன் நியாம், எல்லா நியாமத்துகளும் அதுல உள்ள வந்துருது. அம்மனா பொதுவாயிடுச்சு, ஜமீ எல்லா நியாமத்துகளும் பொதுவாகிவிட்டது. அப்போ நிஅமத்தி என்பது சொல்றதை உண்டு. அப்போ அம்ம ஜமீஉன் நியாம், எல்லா நியாமத்துகளும், நியாமத்துகள் அனைத்தும் அதற்குள்ள அடங்கி விடுகிறது. பலம்மா அத்தஃப, அப்போ அதில் பலம்மா பலம்மா ஒத்திஃபன் சொல்லலாம், அதாவது அத்துஃப் செய்யப்பட்ட பொழுது, அன்னி ஃபல்லல்துக்கும் என்று அத்துஃப் செய்யப்பட்ட போது, கஅன்ன கான மின் பாபி அத்ஃபில் ஹாசி அலலாம், இது என்ன ஆயிடுச்சு, கான ஆகிவிட்டது, மின் பாபி ஒரு பாடத்துல அத்ஃபில் ஹாஸ், ஹாஸை அத்துஃப் செய்யக்கூடிய அந்த பாடத்தில் நுழைந்து விட்டது, அலலாம்
ஆமின் மீது ஹாஸை அது செய்யக்கூடிய அந்த பாடத்திலே இது வந்து விட்டது. அதான் வன்னி ஃபல்லல்துக் மலல் ஆலமீன்ங்கிறது ஹாஸா இருக்குது. அதாவது தஃலீல் சிறப்புப்படுத்துறதுங்கிறது இது வந்து ஹாஸான விஷயம். இது எதுல வந்து என்ன செஞ்சுட்டோம், ஆத்துஃப் செஞ்சுட்டாங்க. நிஅமத்தி என்னுடைய நிஅமத் அப்படிங்கிற விஷயத்துல என்ன செஞ்சுட்டாங்க, உள்ள நுழைச்சுன்னா நிஅமத்துக்குள்ளதான் இந்த சிறப்புப்படுத்துதல்ங்கிற ஒரு விஷயம் அது. பல நியமத்துகள் சொல்லும். இவங்களுக்கு அதை கொடுத்தான், அல்ல அதை கொடுத்தான், இந்த மாதிரி வானத்தின் தண்ணி இறக்குனா, அவங்கள வந்து கொடை பிடிச்சா, அந்த மாதிரி உணவு இறக்குனா, இப்படி எல்லாம் பல நியமத்துகள் சொல்லப்பட்டுச்சு. நபிமாரில் அனுப்புனா, ரசூல்மாரில் அனுப்புனா, அரசர்களாக்கலாம், இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த சிறப்புகளுக்குள்ள ஒரு சிறப்பு தான் என்னது, இப்போ இதெல்லாம் நியமத்துங்கிற வார்த்தைகளும் வந்துடும். அப்போ அதே நியமத்துங்கிற வார்த்தைக்குள்ள தான், அப்போ நியமத்துங்கிற வார்த்தை பொது. அதே வார்த்தைக்குள்ள இந்த குறிப்பான ஒரு நியமத்தான உலகத்தார்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோங்கிற அந்த ஹாசால் நியமத் உள்ளே நுழைந்து விடுகிறது. அதான் சொல்றாங்க, அம்ம ஜமீ நியாமி, நியாமத்தில் அனைத்தும் அடங்கி விட்டது, உள்ள ஆகிவிட்டது. ஃபலம்மா ஒத்திஃபா அத்துப் செய்யப்பட்ட பொழுது, வான்னி ஃபல்லல்துக்கும் என்ற வார்த்தையோடு அத்துப் செய்யப்பட்ட பொழுது, கானமின் பாபி அத்ஃபில் ஹாசி அல் ஆம், ஆமின் மீது ஹாஸை அத்துப் செய்யக்கூடிய பாடத்திலிருந்து இந்த விஷயம் ஆகிவிட்டது. சரி, ராபியான் நாலாவது, ஒத்தகோ யௌமன் அத்தன்கீரு லித்தஹ்வீலி ஐ யௌமன் ஷதீத் அல் ஹவுலி ஒத்தன்கீரு நஃப்சி நஃப்சுன் அன் நஃப்சின் லியுஃபீதல் உமூம வல் இக்னாத்தல் குல்லி. இது நாலாவது விஷயம். ராபியா நாலாவதாக, ஒத்தகு யௌமன் அத்தன்கீரு லித்தஹ்வீலி ஐ யௌமன் ஷதீதல் ஹவுலி. அப்போ தன்கீருக்காக, தஹ்வீல்னா என்னது, பயமுறுத்தாற்றுவதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு, நக்கீராவாக புழங்கப்பட்டிருக்கு. ஒத்தகு யௌமன் என்ற வார்த்தைக்கு தன்கீருக்காக புழங்கப்பட்டிருக்கு, தன்கீராக புழங்கப்பட்டிருக்கு. ஏன், லித்தஹ்வீல் அதாவது எச்சரிக்கை, மிகைப்படுத்துவதற்காக வேண்டி, மிகைப்படுத்தி சொல்வதற்காக. யௌமன் ஷதீதல் ஹவுலி, கடுமையான எனது திடுக்கங்கள் நிறைந்த நாள். அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு, நக்கிராவாக வத்தக்கு யோமன் என்பதாக புழங்கப்பட்டிருக்கு. வத்தக்கு என்ற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி தன்கிரு நப்ஸ், நப்ஸுங்கிறதே எனது அதே நக்கிராவாக புழங்கப்பட்டிருக்கு. ஏன் சொன்னா, தன்கி அது நப்ஸுங்கிறதையும் நக்கிராக புழங்கப்பட்டிருக்கு. ஏன், நீ யுஃபீதுல் உமூம, உமூமை பயன் கொடுப்பதற்காக. உமூம்னா எல்லாத்தையும் முழுமையாக அடக்கிறது, ஃபுல்லா எதையும் விடாது, எல்லாமே, எல்லா நப்ஸும், யாரும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்த்தி சொல்லிருக்கா. யாரால யாருக்கும் என்ன முடியாது, முடியாதுங்க. வல் இக்னாத்தல் குல்லி, அதாவது முழு நிராசையை முழுமையா எடுத்து சொல்றது. இக்னாத்னா என்னது, நிராசையாகிறது, குள்ளி முழுமையான, அதாவது எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தன்கீருங்கிறது பல வகைக்காக வேண்டி என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. தன்கீருங்கிற இதை நக்கீரா பயன்படுத்தி சில இடத்துல இதுக்காக வேண்டி, அதாவது தன்கீர் வந்து என்ன செய்யும், தக்லீல் குறைத்து சொல்றதுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. குறைத்து ஒரு விஷயத்தை குறைச்சு காட்டுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தஹ்கீர் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி. நம்ம ஷுமுல், அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கி பொதிந்திருக்க, அதாவது அது எல்லாத்தையும் உள்ள சேர்க்கறதுக்காக வேண்டி. உமூம் பொதுவுக்காக எல்லாத்தையும் உள்ள சேர்த்துரும். அத்தஹ்வீல் மிகைப்படுத்தி சொல்றதுக்காக. ஆனால் எல்லாமே என்னது, ஒய்ஃபம் ஆலிக்கம் என்ன சியாக், முன்னாடி உள்ள விஷயத்தை வச்சு தான் என்னது, அது வந்து தக்லீலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது தஹக்கீருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது ஷுமூலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது உமூமுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, அல்லது தஹ்வீலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல, இப்போ உதாரணமாக இது இந்த தக்கு யௌமன், அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னது, தஹ்வீலுக்கு அலி தஹ்வீல் மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கை. யௌமன் ஷதீதல் ஹவுலி, அம்ரு கடுமையான, கடுமையான சிரமங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அப்படின்னா பலவிதமான ஆபத்துகள், அபாயங்கள் நிறைந்த கடுமையான ஆபத்துகள் நிறைந்த நாளாக இருக்கும். தன்கீர் நஃப்ஸ், அதாவது ஒத்தக்கு யோமன், அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்க. ஒத்தக்கு யோமன் லா தஜிசி லா எஜிசி நஃப்சுன் நஃப்சின் ஷேயா, லா எஜிசி நஃப்சுன் நஃப்சுன் ஷேயா, அதாவது நீங்க அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். ஒத்தக்கு யோமன் லா தஜிசி நஃப்சுன் நஃப்சின் ஷேயா. அப்போ அந்த நாள் அஞ்சு குழுங்க எப்படி, லா தஜிசி நஃப்சுன் நஃப்சின் ஷியானா, எந்த நஃப்ஸும் யாருக்கு என்ன செய்வோம், எந்த விதமான உபகாரமோ அல்லது பாதுகாப்போ அல்லது தேவை நிறைவேற்றவோ அல்லது கஷ்டத்தை நீக்க போக்கோ எதுவுமே முடியாது. அப்போ முழுமையா என்னது, லிஃபீதுலும் எதுவுமே எந்த நஃப்ஸாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஏற்கனவே எனது குரான் வந்திருக்கக்கூடிய ஆயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். ஏன்னா
யாருமே என்ன செய்ய முடியாது. லா யத்தகல்லம் இல்லா மன் அதின். அல்லாஹ் தவிர யாருமே என்னது, அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்குறானோ அவங்கள தவிர யாரும் பேச முடியாது. அங்க வந்து எல்லாம் வாயடிச்சு போய் தான் நிப்பாங்க. அப்ப அந்த மறுமை நாளுடைய விஷயத்த சொல்றதுக்காக வேண்டி யுஃபீதுல் உமூம, இந்த இடத்துல பொதுவா சொல்லு, எந்த நஃப்ஸ் யார் ஏ டு இசட் அல்லாஹ் தவிர எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பிரிக்கிறது ஒரு விஷயம். முதல்ல நக்கீரா பயன்படுத்தப்படுறதுக்கு நோக்கம் என்ன? எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. 2வது ஒரு இக்னாத்தல் குல்லி, யுஃபீதுல் உமூம வல் இக்னாத்தல் குல்லினா என்னது? முழுமையான நிராசை, எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை விளக்குறதுக்காக இந்த வார்த்தை தன்கிரா நிச்சயங்க புழங்கியிருக்காங்க. வத்தக்கோ யௌமன் அப்படின்னு சொல்லி நக்கீரா புழங்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இதில் உள்ள விஷயங்கள் ஒவ்வொரு பலாகத்தும் பெரிய ஒரு அடிப்படையில் புழங்கப்பட்டதாக இருக்கு. ஒரு நீண்ட ஒரு தொலைநோக்கு, அதாவது ஒரு விசாலமான மானாக்காக, பொருளுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்துவதை கொண்டு என்னது? அதனுடைய வெயிட், அதனுடைய சுமை, அது வந்து சுகமான விஷயம்னா அதனுடைய சுகம் புரியப்படும். இது மாதிரி ரொம்ப கஷ்டமானதுன்னா கஷ்டம் வந்து காண்பிக்கப்படும். அது ரொம்ப ஆபத்தானதுன்னா ஆபத்து அதில் உணரப்படும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் உணர்வுபூர்வமாக தெரிஞ்சு கொள்வதற்காக அல்லாஹ் அந்த ஆயத்தைகளை, அந்த வார்த்தைகளை புழங்கி என்ன செஞ்சிருக்கான்? பயன்படுத்தி இலக்கியத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்? இந்த ஆயத்துகளில் உள்ள இலக்கிய நயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதைத் தொடர்ந்து இதனுடைய அதாவது ஃபாயிதாக்கள் என்ன, பிரயோஜனம் என்ன என்பதை இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.